ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 41 அதிகாரம் 12 வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே பல்வேறு போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருப்போம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் போராட்டங்கள் வந்தே தீரும். பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக போராடுவார்கள், பிசாசு நமக்கு விரோதமாக போராடுவான், சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக போராடும், வியாதி, வறுமை, கடன் பிரச்சனை, பண கஷ்டம் நமக்கு விரோதமாக போராடும். இவைகளெல்லாம் கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். உன்னோட போராடின இவைகளை நீ தேடியும் காணாதிருப்பா என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வாக்கை நம்புங்கள். அவர் உங்களுக்கு விரோதமான போராட்டங்களை ஓய பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இனி நீங்கள் அவைகளை காணாதிருப்பீர்கள். யாத்திராகமம் 14 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களோடு பார்வோனும் அவனுடைய சேனையும் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தது. இப்பொழுது அவர்களை துரத்தி கொண்டு மிகவும் அருகில் வந்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தப்புவதற்கு வழியே இல்லை. அவர்களுக்கு முன்னால் செங்கடல் தடையாய் நிற்கிறது. இந்த சூழ்நிலையில் பயந்து போயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே தைரியப்படுத்தி, பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அங்கே நடந்தது என்ன தெரியுமா? வழி இல்லாத இடத்தில் கர்த்தர் செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கினார். பார்வோனையும் அவர் சேனையும் ஒரு எகிப்தியனையும் தப்ப விடாமல் சமுத்திரத்தில் மூழ்கடித்தார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அவர்களோடு போராடினவர்களை அவர்கள் அப்புறம் காணவில்லை. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல வருஷங்களாக உங்களுடைய குடும்பத்தினர், சொந்த பந்தங்கள், உடன் வேலை பார்ப்பவர்கள், நண்பர்கள் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்களா? அவர்களை எதிர்த்து நிற்க உங்களிடம் திராணி இல்லையா? பணபலம், அதிகார பலம், மக்கள் பலம் என்று எல்லாம் அவர்களிடம் இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். வழி இல்லாத இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமைதலாக சும்மா இருங்கள். உங்களோடு போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். மொர்தெக்காய்க்கு விரோதமாக போராடின ஆமானின் நிலைமை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போட்டார்கள். மொர்தெக்காய்க்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக சதி திட்டம் தீட்டி போராடின ஆமானை அப்புறம் அவர்கள் காணவில்லை. அதுபோல தானியேலுக்கு விரோதமாக போராடி சிங்கக்கவியிலே தானியேலை போட்டவர்கள் அப்புறமாக அவர்களை காணவில்லை. அவர்கள் கதை அந்த சிங்கக்கவியிலேயே முடிவடைந்தது. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாக போராடும் பிசாசின் கிரியைகளையும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். பல வருஷமாக போராடுகிற வியாதியை இனி நீங்கள் காணாதிருப்பீர்கள். உங்களை வேதனைப்படுத்தும் பிரச்சனையை, கடன் தொல்லையை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களுடைய எல்லா போராட்டங்களும் முடிவுக்கு வருகிறது. கர்த்தரை நம்புங்கள். அவருடைய சமூகத்தில் அமைதலாக ஜெபத்திலே காத்திருங்கள். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும்
நிச்சயம் செய்து முடிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பொல்லாத மனிதர்களின் கிரியைகளையும், பிசாசின் கிரியைகளையும், வியாதியையும், கடன் பிரச்சனைகளையும் அவர்கள் தேடியும் காணாதிருக்கும்படி நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, தான் செய்த தூக்கு மரத்தில் தானே தூக்கிலிடப்பட்டவன் யார்? ஏ சவுல், பி ஆமான், சி யூதாஸ், டி அப்சலோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.